தினசரி பங்கு வர்த்தகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக்னிக்கல் ட்ரேடர் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25/9/2025 பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். ஒன் டேவுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போகிறேன். ஒன் டேவுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து சார்ட் டைப் வந்து லைனுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? லைனுக்கு மாற்றிட்டிங்களா? இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கோங்க. எங்கே அதிகமான ரிஜெக்ஷன் இருக்குது, எங்கே அதிகமாக ஃபஸ்ட்டு லோ வந்து பிளாக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் லோ இந்த இடத்துல இருக்குது. தேர்டு லோ இந்த இடத்துல இருக்குது. எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஃபோர்த் லோ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹை. இப்போ இவ்வளோ நேரம் வந்து லோ ட்ராப் பண்ணோமா? ஃபஸ்ட்டு ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஹையை வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹை. இங்கே இருக்கா? அதுக்கடுத்து இங்கே இருக்கா? இதுக்கடுத்து ஃபோர்த்து ஹையாக இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ அகைன் 1 வீக்கில் வச்சுக்கோங்க. ஒன் வீக்குடைய ஹையே வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதை வந்து மறுபடியும் அகைன் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் மாற்றிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ எந்த டைரெக்ஷனில் போகுங்கிறது. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அதிகமாக, அதாவது கீழேருந்து மேலே போகுதா, இல்லை ஓப்பன் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகி மேலேருந்து கீழே வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க லைன் வந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அதிகமாக வந்து எந்த லைன் டச் ஆகி 5 மினிட்ஸில் ரிஜெக்ஷன் ஆகுதோ அங்கே தான் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் அதிகமாக எங்கே ரிஜெக்ட் ஆகுதோ அப்போ பிஇ பக்கம் எடுக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட்டில், அதாவது சப்போர்ட் மீன்ஸ் இந்த இடத்துல கீழே இருந்து அதிகமாக எங்கே ரிஜெக்ஷன் ஆகுதோ அப்போ சிஇ பக்கம் எடுக்கலாம். ட்ரேடர்ஸ்க்கு தெரியும், ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸில் கேண்டில் மாற்றிடுறேன். ஃபைவ் மினிட்ஸில் கேண்டில் மாற்றினோடனே நம்மளுக்கு ஈஸியாக தெரியுதா எந்த இடத்துல வந்து அதிகமாக இது பண்ணலாங்கிறத. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரெக்டாங்கிளில் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. மறுபடியும் ரெக்டாங்கிள் எடுங்க. இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க.
இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா தெரிஞ்சிருக்கும், எந்த இடத்துல வந்தால் எங்கிட்ட எப்படி என்ட்ரி எடுக்கலாங்கிறத கொஞ்சம் ஓரளவு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. இப்போ சிசியையும் பார்க்கணும். அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள். முதல் ட்ரா பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி போடும். ஸோ இப்போ ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கா? எந்த பக்கம் வந்து அதிகமாக எங்கே ரிஜெக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இப்போ இது இங்கே 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 அதிகமாக ரிஜெக்ஷன் ஆனால் எந்த பக்கம் போகலாம் அப்படின்னா பிஇ பக்கம் போகலாம். இங்கே இந்த சைடு, அதாவது இந்த இடத்துல அதிகமாக ரிஜெக்ஷன் ஆனால் சிஇ பக்கம் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு 5 மினிட்ஸில் நீங்கள் இன்றைக்கி ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அங்கேயே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒன்று. இப்போ நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த பக்கம் எடுத்தவங்க மேக்ஸிமம் இங்கே வர ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து என்ன ஆகிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் இங்கே வந்திருக்கு. செகண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எண்டில் தான் இங்கே தொட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பிஇ பக்கம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பிஇ பக்கமும் இன்றைக்கி மார்க்கெட் சான்ஸ் கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம அங்கேயும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். கொடுத்துருக்கா, இங்கேருந்து டவுன் வந்திருக்கா. ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகுது, எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாங்கிறது நம்ம ப்ரீ பிளான்டாக நம்ம முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ அது மட்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள். இப்போ இதை நான் கேண்டில் வந்து 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா இவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து அதே இடத்துல இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸில் இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு. 15 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல கர்சர் நீங்கள் வச்சு பாருங்கள், சிசி வந்து டவுன் ட்ரெண்டு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிசி வந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ட்ரெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், பிஇ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். பிஇ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டு நீங்கள் இதுக்கு வெளியே இருந்தே வச்சுக்கோங்க,
55 297லேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. ஒரு 100 110 பாயிண்ட்டு கிட்ட உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த பக்கம் அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகுறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து சியா பியாங்கிறத என்ட்ரி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி கரெக்டான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாத எந்த ஒரு ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.